ஓம் சாந்தி. 12/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தொழில் போன்றவைகளை செய்து கொண்டிருந்தாலும் சதா தன்னுடைய இறை மாணவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயம் பகவானே நமக்கு படிப்பிக்கின்றார் என்ற போதையில் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை ஏறி இருக்கும். மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக தோன்றாது. முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையில் சதா ஈடுபட்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மற்றும் நாம் நடிகர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்திருக்கிறீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடைய நினைவில் வர வேண்டும். தந்தை மீண்டும் நம்மை ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காகவும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுவதற்காகவும் வந்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆன்மீக தந்தை படிக்க வைக்கிறார். குழந்தைகளுக்கு படிப்பு நினைவுக்கு வர வேண்டும். நமக்கு பகவான் படிப்பிக்கின்றார் என்ற நினைவு நழுவி போகிறது. நாம் பாபாவின் மாணவர்கள், நினைவு யாத்திரையில் இருங்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். நாள் முழுவதும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா தான் நினைவுபடுத்துகிறார். நாம் நம்முடைய ராஜ்யத்தில் ஆட்சி செய்வோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலும் இல்லை. ஞான அமிர்தம் ஜீரணமாகுவதில்லை. யாருக்கு போதை ஏறி இருக்கிறதோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் நன்றாக தோன்றாது. மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். நாம் முதலில் மலர்களாக இருந்தோம். பிறகு மாயை முள்ளாக மாற்றிவிட்டது. இப்போது மீண்டும் மலர்களாக மாறுகிறோம். இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த போதையில் இருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பானது தைக்கும். நாம் எப்படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்பது ஆத்மாவிற்கு தெரிய வந்திருக்கிறது. இங்கே பாபா கேட்கும் பொழுது ஆம், போதை இருக்கிறது என்று சொல்வார்கள். பிறகு வெளியே சென்றதும் போதை குறைந்து விடுகிறது. கையை உயர்த்துகிறோம், ஆனால் நடத்தை போதையுடையதாக இல்லை என்று குழந்தைகளே புரிந்து கொள்கிறார்கள். ஃபீலிங் வருகிறதல்லவா, அதாவது உணர்வுகள் வருது இல்லையா அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாங்க. அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்கிறார்கள். அதற்கு இடைப்பட்டதுதான் சங்கமயுகம். தூய்மையாக மாறுகிறார்கள், ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள். தூய்மை மட்டும் பயன்படாது. இப்படி பல சந்நியாசிகள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் சந்நியாச தர்மத்தை விட்டுவிட்டு குடும்பஸ்தர்களாக மாறிவிடுவார்கள். இப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். நாம் நம்முடைய ராஜ்யத்தை எப்படி இழந்தோம், எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். உலகத்திற்கே அதிபதியாகுங்கள் என்று இப்போது மீண்டும் பாபா கூறுகிறார். நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். எவ்வளவு அதிகமாக நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூய்மையாகிக் கொண்டே போவீர்கள். ஏனென்றால் தங்கத்தில் அழுக்கு படிந்திருக்கிறது என்றால் அது எப்படி போகும்? அதாவது நம்ம நினைச்சாதான் நம்ம தூய்மையா மாற முடியும். ஆனா தூய்மை மட்டுமும் பத்தாது, அதுக்கு படிப்பும் அவசியம் அப்படிங்கிறத பாபா நல்லா புரிய வைக்கிறார் நமக்கு. முதலில் பாபாவின் அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. பாரதம் நிச்சயம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தின் தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றார். இந்த படங்கள் மிகவும் அற்புதமானது. புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதல்லவா? பாபாவிற்கு ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் இவ்வாறு சென்டர்களிலும் புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே நேரடியாக பாபா இருக்கிறார்.
பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். பாபா அடிக்கடி குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறுகிறார். சகோதர சகோதரர்களுக்குள் பாபாவுடன் இருக்கும் அளவிற்கு அந்த நெருங்கிய உறவு இருக்காது. சிலர் பாபா உண்மையை கூறுகிறார் என்று நினைக்கிறார்கள். சிலரோ நாங்கள் ஏன் தூய்மையாக மாட்டோம் என்று உடனே சொல்வார்கள். அதாவது பாபா சொல்லும்போது அது உண்மைன்னு உணர்வாங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரே நாம ஏன் தூய்மையா வாழக்கூடாது அப்படின்னு உடனே அவங்க பாபா கிட்ட சொல்லுவாங்களாம், நாங்க தூய்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை நினைத்தால் உங்களுடைய பாவம் அழியும், நீங்கள் உண்மையான தங்கமாக மாறிவிடுவீர்கள். நான் அனைவருக்கும் பதீத பாவன தந்தையாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். பாபா புரிய வைப்பதற்கும் ஆத்மாக்கள் புரிய வைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. யாராவது புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களிலும் யார் இந்த இடத்தின் மலர்களோ அவர்களுக்கு டச் ஆகும். இவர்கள் சரியாக சொல்கிறார்கள் என்று தோன்றும். யார் இவ்விடத்தின் உடையவராக இல்லையோ அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது யாரு நம்ம தர்மத்தை சார்ந்தவங்களோ அவங்க பாபா விஷயங்கள் கேட்கும் போதே ஆமா இவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அவங்க இங்கே சார்ந்தவங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறார் பாபா. பாபாவிடமிருந்து பாராமுகமாக மாற்றும் முக்கியமான அவகுணம் ஒருவர் மற்றவரை பற்றி பரசிந்தனை செய்வதாகும். தீய விஷயங்களை கேட்பது மற்றும் சொல்வது. நீங்கள் தீய விஷயங்களை கேட்கக்கூடாது என்பது பாபாவின் கட்டளையாகும். இவர்களின் விஷயத்தை அவர்களுக்கும் அவர்களின் விஷயத்தை இவர்களுக்கும் சொல்வது கோல் மூட்டுதல் ஆகும். இது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் உலகத்தில் அனைவரும் விபரீத புத்தியுடையவராக இருக்கிறார்கள் அல்லவா? ராமரை தவிர வேறு யாரை பற்றியாவது பேசுவது கூட கோல் மூட்டுவது ஆகும். இப்போது இந்த புறம் பேசுதலை விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் சீதைகளே. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புறம் பேசுதலை விடுங்கள் என்று கூறுகிறார். அனைத்து சீதைகளுக்கும் ஒரு ராமருடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள். உங்களின் தொழிலே இதுவாகும். இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள், அவ்வளவுதான். தந்தை வந்திருக்கிறார், நீங்கள் சத்யுகத்திற்கு போக வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு தந்தையை நினையுங்கள். யாருக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி இருக்கிறதோ அவர்கள் மாளிகைக்குள் போவார்கள். மற்றவர்கள் விபரீத புத்தி இருந்தால் வனவாசம் செல்வார்கள், காட்டில் சென்று வசிப்பார்கள். பாபா குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கிறார். வனவாசம் மற்றும் மலர் தோட்ட வாசம். பாபாவின் பெயரே தோட்டக்காரன் அல்லவா? அதாவது பாபா சொல்றாங்க, நமக்கு அன்பு புத்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சத்யுகத்துல மாளிகைக்கு போவோம். அதே அன்பில்லாத புத்தி இருந்துச்சு அப்படின்னா வனவாசத்துக்கு தான் போகணும். அதை பாபா புரிய வைக்கிறார். விதவிதமா பாபா சொல்லி புரிய வைக்கிறார். தந்தையாகிய என்னை எதுவரை மறப்பீர்கள் என்று பாபா புகார் கூறுகிறார். பிறகு பொற்காலத்திற்கு எப்படி செல்வீர்கள்? நாம் எவ்வளவு நேரம் தந்தையை நினைத்தோம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கே 3ஆம் வகுப்பில் ஆட்டு மந்தைகள் போல பயணம் செய்வது, எங்கே ஏசியில் பயணம் செய்வது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3rd கிளாஸில் பயணம் பண்ணுறதுக்கும் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது அனைத்தையும் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். நானும் பாபாவை நினைப்பதற்காக தலையை உடைத்துக் கொள்கிறேன் என்று இந்த பிரம்மா பாபாவும் கூறுகிறார். முழு நாளும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்களும் இந்த முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யாருக்கு ஒரு ராமரின் அதாவது தந்தையின் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவரிடம் சொல்வது, பரசிந்தனை செய்வது, இது கூட புறம் பேசுதல் ஆகும். இதை விட்டுவிட வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஒரு பாபாவுடன் அன்பு வைக்க வேண்டும். பழைய தேக உணர்வை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் நினைவில் இருந்து தன்னை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம். உள்ளடக்கும் சக்தியின் மூலமாக தவறையும் சரியாக மாற்றக்கூடிய, உலகத்தை மாற்றக்கூடியவர் ஆகுக. பிறரின் தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள். பிறர் தவறே செய்தாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அவரது சேர்க்கையின் பிரபாவத்தில் வரக்கூடாது. அவ்வாறு பிரபாவத்தில் வரக்கூடியவர்கள் அலட்சியம் ஆகிவிடுவார்கள். ஒவ்வொருவரும் நான் சரியான வழியில் மட்டுமே செல்வேன் என்ற பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரது தவறை நோட் செய்வதை விடுத்து, அதாவது கவனிப்பதை விடுத்து, அவருக்கு சகயோகத்தினுடைய நோட் கொடுங்கள், அதாவது ஒத்துழைப்பினால் நிரப்பிவிடுங்கள். அப்போது உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறிவிடும். ஸ்லோகன். நிரந்தர யோகி ஆக வேண்டுமென்றால் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லைக்கப்பாற்பட்டதாக மாற்றிவிடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. ஆன்மீக மேலான தன்மை மற்றும் தூய்மையினுடைய ஆளுமை தன்மையை தாரணை செய்யுங்கள். நிகழ்காலத்திற்கேற்ப ஃபரிஷ்தாவின் முழுமை நிலை மற்றும் பாப்சமான் நிலைக்கு அருகே வருகின்றீர்கள். அவ்வாறே தூய்மையின் பரிணாமமும் மிகவும் சூட்சமமாகிக் கொண்டே செல்கிறது. பிரம்மச்சரியம் மேற்கொள்வது மட்டும் தூய்மை அல்ல. பிரம்மச்சரியத்துடன் கூடவே பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயலிலும் அடிமீது அடி வைத்து நடக்கக்கூடிய பிரம்மாச்சாரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.